அன்பினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கு போலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, வேதத்துல முதலாவது புஸ்தகம் ஆதியாகமும், கடைசி புஸ்தகம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைங்களா. இது ரெண்டு புஸ்தகத்துக்கு இருக்கின்ற தொடர்பு என்ன, லிங்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ முக்கியமான 7 மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம லிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொடர்புகள் உண்டு. அது ஒன்னொன்னத்தையும் நம்ம சுருக்கமா இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், சரிங்களா. அதுல முதலாவது லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ஆதி ஆகமத்துல என்ன பண்ணாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாருன்ட்டு வசனம் இருக்குதுங்க. இது பைபிள்ல இருக்கிற முதல் வசனமே அதுதான். ஆதி ஆகமம் 1:1 ஜெனசிஸ் சாப்டர் 1:1. இது ஃபர்ஸ்ட் வானம் ஃபர்ஸ்ட் பூமி இல்லைங்களா. இங்க ஒரு லிங்க் தேவன் வைக்கிறாருங்க. ஓகே, இப்ப என்ன ஆகுதுனாக்கா, தேவன் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நிறைய தீர்க்கதரிசிகள் மூலியமா நான் புது வானத்தையும் புது பூமியும் உண்டாக்குவேன் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கதரிசனமா உரைத்துட்டே வந்தார். எக்ஸாம்பிள், ஏசியா தீர்க்கதரிசி மூலியமா சொன்னாருங்க. இயேசு பிறப்பறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாக்குத்தத்தமாவே சொல்லிட்டாரு. ஏசாயா 65:17 நம்ம பாக்குறோம். ஐசையா சாப்டர் 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. உண்மையிலே அப்படிதான் ஆக போகுது இயேசு வந்துட்ட பிறகு. ஆனா இது நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயான்ற தீர்க்கதரிசி மூலமாவே சொல்லிட்டாரு, முந்தினவைகள் ஒழிந்து போயின, அது நினைவுலயும் வரப்போறது இல்ல, நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்ட்டு உறுதியா சொல்லிட்டாரு, சரிங்களா. இதை நம்ம 100% நம்பலாம். இவரு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இதை எக்கோ பண்றாங்க. அவங்களும் இதே விஷயத்த பேசுறாருங்க. ஏசாயா 66:22 இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்னாடி எப்போதுமே இருக்குன்றாங்க. எனக்கு இட் வில் பி பிஃபோர் மீ அப்படின்னு சொல்றாங்க. ஐசையா 66:22. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்றார். எனக்கு முன்பாக நிற்கும் அப்படின்றாரு. சோ தேவன் என்ன பண்றாரு, அதை ஒரு சாட்சி மாதிரி வைக்கிறாருங்க. ஏன்னா அவருடைய கைவண்ணம் இல்லைங்களா. அதனால எப்போதுமே அவர் கண்களுக்கு முன்பாக அந்த புதிய வானம் புதிய பூமி இருக்கும். அது நித்தியமா இருக்க போதுங்க. இப்ப இருக்கிற வான பூமியும் எதுக்காக வச்சிருக்கிறாங்க, அக்னிக்காக இறையா வச்சிருக்கிறாரு, அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி. ஆனா வரப்போகின்ற புதிய வானம் புதிய பூமியும் அது அழிக்கப்படுவதில்லை, நித்தியமா அது இருக்கும் இல்லைங்களா. முக்கியமா அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, பேதுரு மூலியமா புதிய ஏற்பாடுல அந்த புதிய வானம் புதிய பூமிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அங்க என்ன இருக்குங்கனாக்கா, நீதி வாசமா இருக்குன்றாருங்க. இப்ப இந்த உலகத்துல நீதி வாசமா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவால இருந்து தொடர்ச்சியா எல்லாருமே அநீதி தான் பண்ணாங்க. வெறும் நம்ம கைவிட்டு எண்ணலாங்க நீதிமான வாழ்ந்தாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா. நித்தமும் அவங்க பண்றதெல்லாம் பொல்லாப்பாவே இருந்துச்சு. தேவனே மனசாவப்படுறாரு, மனுஷனை ஏன் உண்டாக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க மனதின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாப்பாவே இருந்ததுனால தேவனுக்கே மனஸ்தாபம் வந்துச்சு. ஆனா வரப்போகின்ற புதியவான புதிய பூமியில வெறும் நீதி மட்டும் தான் இருக்கும், அநீதி இருக்காது. 2 பீட்டர் சாப்டர் 3:13 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது வாக்குத்தத்தம் எங்க கொடுத்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கொடுத்துட்டாரு இல்லைங்களா. புதிய ஏற்பாடுலயே தரல, பழைய ஏற்பாடுல இருந்தே அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே அடிப்படையா அவருடைய போதனை எல்லாமே ஓல்ட் டெஸ்டமென்ட் ரிலேட்டட் தாங்க, அங்கல இருந்தா பேசுது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசின சுவிசேஷத்துல எல்லாத்துலயுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட் கோட் பண்ணாம அவர் எதுவுமே பேசினார். ஏன்னா அப்பதான் ஜனங்க மத்தியில அது உறுதிப்படும், அது உண்மைன்ட்டு ஜனங்க நம்பணும்னா அவங்க பழைய ஏற்பாடுல இருந்து ஆதாரம் காமிச்சுதான் பேச வேண்டியதா இருக்கும். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல தேவன் சொல்லிட்டாரு, என்ன பண்ண, புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்ட்டு ஏசாயா மூலமா சொல்லிட்டாருங்க. இதை வெளிப்படுத்தல நிறைவேற்றுறாரு இல்லைங்களா. அதுதான் லிங்க். ஆதி ஆகமத்துல பழைய வானம் பழைய பூமி, புதிய வெளிப்படுத்தல புதிய வானம் புதிய பூமி, அங்க நீதி வாசமா இருக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 21:1 வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயிடுச்சு, சமுத்திரம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வானம் ஃபர்ஸ்ட் பூமியில
சமுத்திரம் இருக்குது. 2வது வானத்துல சமுத்திரம் கிடையாது. இன்னொரு விஷயமும் இல்லைங்க. செகண்ட் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி வருது இல்லைங்களா? இன்னொரு விஷயமே எடுத்துறாரு. அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. சமுத்திரம் இல்லைன்றாருங்க, இன்னொரு விஷயமே ரிமூவ் பண்றாரு. அது என்னன்ட்டு பார்க்கலாம். 2வது லிங்க் இல்லைங்களா, ரெண்டுத்துக்கும் இருக்கின்ற ஒற்றுமை, அதாவது லிங்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்க பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. தேவன் சொல்றாரு இந்த ஒரு மரத்துல இருந்து நீங்க சாப்பிடக்கூடாதுன்றாரு இல்லைங்களா? அது வந்து ஜீவ விருட்சம். சாரி, அவங்க எடுத்து சாப்பிட்டது வந்து நன்மை தீமை அறிகின்ற அந்த மரத்துல இருந்து. அதனால தேவன் என்ன பண்ணாரு, அவங்க 2 பேரும் வெளியே அமிச்சிட்டாங்க. வெளியே அமிச்சிட்டு ஜீவ விருட்சம்ன்ட்டு ஒரு விருட்சம் இருக்குதுங்க. அந்த விருட்சத்துல இருந்து கனி எடுத்து சாப்பிட்டா அவங்க வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்கலாம். அதை வந்து அவங்க எடுத்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு வேலி அடிச்சிடுறாங்க. ஒரு தூதரை நிக்க வச்சுட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சிடறாங்க, அங்க போய் கை வைக்காத மாதிரி இல்லைங்களா? அது வந்து நம்ம ஆதியாகமம் 2:9 பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். பாத்தீங்களா, பூமியில இருந்து என்ன பண்றாரு, முளைக்க பண்றாரு. சோ இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, என்ன மாதிரி ட்ரீஸ் இருந்துச்சுனாக்கா, திருப்பி படிங்க சிஸ்டர், மிஸ் பண்ணிட்டேன். 3 விதமான ட்ரீஸ். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். ஃபர்ஸ்ட் இந்த புசிப்புக்கு நல்லதா இருக்கின்ற விருட்சங்கள், தோட்டத்துல நடுவுல என்ன இருக்குது, ஜீவ விருட்சம். அப்புறம் இன்னொரு விருட்சம் இருக்குதுங்க, அது என்னன்னா நன்மை தீமை அறிகின்ற ஒரு விருட்சம். ஸோ டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இல்லைங்களா? ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல், ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஃபார் ஃபுட். சரிங்களா? இது 3மே அங்க இருந்துச்சு. அதுல ஒண்ணு வந்து அவர் என்ன சொல்றாரு, அங்க நீங்க போகக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றாரு. அதை அவங்க சாப்பிட்டுறாருங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா தொட்டிடுறாருங்க அவங்கள வெளியில. சரிங்களா? தொலைச்சிட்டு அப்பத்துல இருந்து நமக்கு நாங்க கஷ்டகாலம் ஆரம்பிச்சிச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24, ஜெனசிஸ் சாப்டர் 3 22 to 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்டா ஏங்க டெத்து இல்லாத அப்படியே நித்திய காலம் இருக்கலான்ற மாதிரி இருக்குது வசனம். அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, வேலி அடிக்கிறாங்க உள்ள வராத மாதிரி. கண்டினியூ பண்ணுங்க. ஆகையால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தி அவன் எடுக்கப்பட்ட பூமியை பண்படுத்தும்படி செய்தார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்து ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். வீசிக்கொண்டிருக்கின்ற சுடர் ஒளி பட்டயத்தை வச்சு அது ஒரு கத்தி மாதிரிங்க. சோ அது சுத்திட்டே இருக்கிற மாதிரி வைக்கிறாரு. சோ அங்க கேருபீன்களையும் நிக்க வச்சிடறாரு உள்ள வராத மாதிரி. சோ இங்க வந்து இந்த ஜீவ விருட்சம் இங்கே வந்து முன்ன மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இது எங்க வருதுனாக்கா வெளிப்படுத்தல தான் வருதுங்க இல்லைங்களா? இங்க தேவன் என்ன பண்றாரு, போகும் வழியை வந்து அடிச்சிடுறாரு. ஆனா வெளிப்படுத்தல என்ன பாக்குறோம், அந்த வழியை மறுபடியும் ஓபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன் பிட்வீன்ல நீதிமொழிகள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, ஞானம்ன்றது தேவனுடைய ஞானம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஜீவ விருட்சம் நம்ம லைஃப். ஏன்னா தேவனுடைய ஞானம் இருந்தா நம்ம என்னங்க நித்திய கால உயிரோட இருக்கலாம். அதனால என்ன சொல்றாரு, அடையாளமா ஞானம் என்பது நமக்கு ஒரு ஜீவ விருட்சம் அப்படின்றது. நீதிமொழிகள் 3:18, Proverbs chapter 3:18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அது என்னங்க, ஜீவ விருட்சம். ஏன்னா அதனால பிழைச்சுக்கலாம். தேவனுடைய ஞானம் இருந்தா நம்ம அதன் மூலியமா என்னங்க உயிரோட இருக்கலாம் நித்திய காலம். சோ இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி நெக்ஸ்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல வருதுங்க. ஓபன் பண்றாரு. யாருக்கு அனுமதி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை யாரு ஜெயிக்கிறாங்களோ, இந்த உலகத்தை யார் வந்து மீண்டு வராங்களோ, தவறான வழியில நடக்காம இயேசுனோடியில நடந்துட்டு வராங்களோ, அவங்களுக்கு தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய தேவன் வந்து கொடுக்குறாருங்க வாக்குத்தத்தமாக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. பாத்தீங்களா, ஜீவ விருட்சத்தின் கனியை யாருக்கு கொடுக்கிறாருனாக்கா ஜெயம் கொள்ளுகிறவர், the one who overcometh. இல்லைங்களா, எதை ஓவர் கம் பண்ணோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளே அந்த ஓவர் கம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்க வேண்டியது நம்மளுடைய சரீரத்தை. இல்லைங்களா, சரீரத்தை ஒருத்தர் யார் வந்து அடுக்கிறாங்களோ, அது நாக்கா இருக்கட்டும் இல்ல மாம்சத்தின் இச்சையா இருக்கட்டும், இல்லைங்களா, இதை அடுக்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய ஞானி. இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சுங்க, அந்த ஒரு இது அடுக்கிற அந்த கெப்பாசிட்டி. அப்புறம் பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன், நான் வீட்டுல வந்துட்டு என்ன பண்றேன், என்னோட சரீரத்தை நானே அடுக்கிறேன்றாருங்க. இதை யாரு பண்றாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், தேவன் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழலாம். இல்லைங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்காக நற்கிரியைகளை செய்வது, சாத்தானோட டெம்டேஷன்ஸ் வந்து ஜெயிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டிய காரியம். அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. ஸோ அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியில இருக்குதுன்றாங்க, சென்டர்ல இருக்கிற மாதிரி வசனம் நம்ம இப்போ பார்த்தோம். அது ரெண்டு சைட்லயும் என்ன இருக்குது இன்னும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வெளிப்படுத்தல் 22:2 ரெவலேஷன் சாப்டர் 22:2 நகரத்தின் வீதியின் நடுவிலும் நதியின் இப்புறத்திலும் அப்புறத்திலும் 12 விதமான கனிகளை கொடுத்து மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கிற ஜீவ விருட்சம் இருந்தது. பாத்தீங்களா, அங்க என்ன இருந்துச்சு, ஜீவ விருட்சம், ஒரு நதி வருதுங்க, தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து அந்த நதி புறப்பட்டு கீழே வருது. இருபுறத்திலேயே வந்து ட்ரீஸ் இருக்குதுங்க, அங்க வந்து ஜீவ விருட்சமும் இருக்குது. 12 மாசமும் 12 விதமான கனிகள் வருதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட இலை வந்து ஜனங்களுக்கு மெடிசனா பயன்படுது. இல்லைங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மேஜர் மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ட்ரீல இருந்து வர இலையில வச்சுதான் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த மெடிசின்ஸ். ஓகேங்களா, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த விருட்சத்தின் இலைகள் தேசங்களை ஆரோக்கியப்படுத்துகிறதற்கு, பாத்தீங்களா, ஆரோக்கியப்படுத்துறதுக்கே நாங்க பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா, அடுத்து இந்த ஜீவவிருட்சம் கனி யாரு போய் எடுப்பாங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 22:14 இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெவலேஷன் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாருக்கு வந்து பிரவேசம், யாருக்கு வந்து ஜீவ விருட்சத்தின் அந்த ஃப்ரூட் யாருக்கு கிடைக்குதுன்னா அவருடைய கட்டளையை யார் கீழ்பட்டு ஒழுங்கா நடுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்குமே கிடையாது. இல்லைங்களா, தேவனுடைய கட்டளையை வந்து கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியங்களை வந்து அப்படியே செய்யணும். நீங்க ஸ்ரீஷர்ன்றதுக்கு என்ன அடையாளம் என்றாருன்னா என்னோட வார்த்தைகளை நீங்க வந்து கேட்டு நடந்தா நீங்க என்னோட ஸ்ரீஷர்ன்றாரு. முக்கியமான ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. அவர் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருங்க ஸ்ரீஷருக்கு? முக்கியமான ஒரு மேஜர் கமாண்ட்மெண்ட் அதுதான் அவர் சொன்னது. அதை ஃபாலோ பண்ணா போதும், நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். அது என்னன்னாக்கா, நான் உங்களை நேசிப்பது போல நீங்க வந்து மத்தவங்களை நேசிக்கணும், நீ உன்னை நேசிப்பதை போலன்னு சொல்லுங்க. அதுலதான் வந்து ட்விஸ்டே இருக்குது. இப்போ நம்ம பசங்களை லவ் பண்றோம் இல்லைங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா இயேசு நம்மள லவ் பண்ண மாதிரி நம்ம மத்தவங்களை லவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயேசு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அன்கண்டிஷனல் லவ் பண்றாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்றாங்கனாக்கா அவங்க சில விஷயம் இங்க எதிர்பார்ப்பாங்க. சேம் வித் ஒய்ஃபு, பசங்க வந்து பெற்றோர் வந்து பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்த்துதான் அந்த அன்பு வருது. 100% அன்கண்டிஷனலா லவ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப ரேரு இந்த உலகத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அதனால்தான் நான் உங்களை நேசிப்பது போல நீங்க மத்தவங்களை நேசின்னு சொல்றாரு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணா நிச்சயமா அந்த ஜீவவிருட்சத்தின் கனி நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் வந்து 2வது லிங்க். 3வது லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ ஏவேளை யார் வஞ்சித்தது அப்படின்னாக்கா சாத்தான் தான் வஞ்சித்தது. ஆனா எந்த ரூபத்துல வருதுன்னா பாம்பின் ரூபத்துல வருதுங்க. இல்லைங்களா, சர்பண்ட் மாதிரி வந்துதான் ஏவேளை வந்து வஞ்சித்தது. ஸோ இந்த சர்பண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம். சரிங்களா, ஸோ இந்த சர்பண்ட் யாருன்ற விஷயம் வந்து அங்கதான் ரிவீல் ஆகுது கம்ப்ளீட்டா. ஓகே, ஸோ அது வந்து நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 3:1.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று. பாத்தீங்களா, மைக்கு அவருடைய பேச்சிலே தேவன் தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா தேவர் போல ஆவின்னு அந்த அம்மா காசை வந்துச்சுங்க. தேவன் போல ஆகுறதுன்னா எப்படி? பார்க்கும் போதே அந்த பழம் எப்படி இருக்குதுன்னா அட்ராக்டிவா இருக்குது. அது ஒரு விஷயம். சரிங்களா? இதெல்லாம் வச்சு சாத்தான் வந்து மயக்குதுங்க. இந்த மாதிரிதான் உலகத்துல நம்மளுக்கு ஏராளமான மயக்கம் வருது இல்லைங்களா? ஸ்கூல்ல நம்மளுக்கு படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸு இல்லைங்களா, வேலை செய்யற இடத்துல, நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னங்க நம்மள தவறான வழியில வழிநடத்துக்கு தான் அதிகமா இருக்கிறாங்களே தவிர தேவனோட வழி நடத்துறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. தேவையில்லாத டெம்டேஷன்ஸ்குள்ள ஆளாப்பாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப என்னங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ இங்க வந்து சர்பத்தின் ரூபத்துல வந்து என்னங்க சாத்தான் தான் அவங்கள வஞ்சித்தது. ஸோ இந்த சாத்தானோட முடிவை ஆதி ஆகமத்திலே சொல்லிட்டாருங்க. பைபிள்லயே வேதத்திலேயே முதலாம் தீர்க்க தரிசனம் இதுதான், ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. அது இன்னும் நிறைவேறலைங்க இல்லைங்களா? அது வந்து ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 14-15, Genesis chapter 3, 14 and 15, first prophecy in the Bible. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நடந்து உன் வாழ்நாள் எல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை. பாத்தீங்களா, உன் தலையை வந்து அவர் நசுக்குவார் என்று சாத்தானோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத இங்க நம்ம பார்த்து. தலையை நசுக்கிறதுனாக்கா நத்திங் பட் சாத்தான ஒன்னும் இல்லாம நிர்மூலமாக்குறதுங்க, நாசமாக்கி போடுறது. இது வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சபை நிறைவேறணுங்க இல்லைங்களா? அதுக்காக தான் தேவன் காத்துட்டு இருக்கிறாரு. இப்போ தேவன் நம்மள அந்த 1,44,000க்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்வு எப்போ முடியுதோ அப்போ வந்து சாத்தானோட அழிவு நிச்சயமாக நடக்கும். ஸோ எப்போ வந்து நசுக்குவார் அப்படின்னாக்கா உங்க கால் மூலியமா நசுக்குவாருன்னு இருக்குதுங்க. உங்கனாக்கா சபையை சொல்றாரு இல்லைங்களா? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். போதும். என்ன பாக்குறோம்னாக்கா உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்றது. சோ நம்ம காலில் நசுக்கி போடுனாக்கா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ போல மாறணும் இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்துக்குள்ள நம்மளும் இருக்கிறோங்க. யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அந்த சந்ததிக்குள்ள நம்ம வந்துடுறோங்க இல்லைங்களா? ஸோ கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிடுறோம். அவர் நம்மளுக்கு தலையா இருக்கிறாரு, நம்ம அவரோட சரீரம் ஆகிறோம். ஸோ அந்த சரீரம் வந்து முழுமை அடையணும். பாடி ஒரு பார்ட்டா ஜாயிண்ட் ஆயிட்டே வருது. ஃபுல் பாடி கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு சாத்தானோட அழிவு நிச்சயமா நடக்குங்க. தலை நசுக்கப்படும். எப்படி நசுக்கப்படும் அப்படின்றது ஆதி ஆகமத்துல நம்ம ஒரு அடையாளமா பார்த்தோம் இல்லைங்களா? லிட்ரலா எப்படி சாத்தானை வந்து சாவடிக்குவாரோ இல்ல நசுக்குவாரோ அப்படின்றத வெளிப்படுத்தல டீட்டெயிலா கொடுத்துருக்குறாங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 12:9. உலகம் எல்லாம் வஞ்சிக்கிறவனும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவனும் ஆகிய பழைய பாம்பு என்னும் மகா சர்ப்பம் தள்ளப்பட்டு போயிற்று. என்ன பாக்குறோம்? பழைய பாம்பாகிய சாத்தான் இருக்குதுங்க. பழைய பாம்பு. இந்த பழைய பாம்பு எங்க வந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்துல. சோ அவரு ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்றாரு? வானத்துல இருந்து கீழே தள்ளி போடுறாருங்க. கண்டினியூ பண்ணுங்க. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனோட கூட தள்ளப்பட்டார். சாத்தான் கூட வந்து நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தவங்க. ஒருத்தரா இல்லைங்க சாத்தானு. சாத்தான் கூட ஒரு ஆர்மி இருக்குது இல்லைங்களா? இவன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு லேகியோன்னு ஒருத்தன் இருப்பாரு. சரி, ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவருக்குள்ள வந்து நிறைய ஆவிகள் வந்து பூந்துருந்தோம். இப்போ இயேசு என்ன பண்றாரு? அந்த பக்கம் பன்னிங்க ஓடின்னு இருக்கும். அந்த பன்னிங்க மேல அந்த ஆவி போற மாதிரி பண்ணிடுவாங்க. அது யாருனாக்கா சாத்தானோட தூதருங்க தான் அதெல்லாம். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இன்னைக்கு ஜனங்களை என்ன பண்ணுகிறாங்க? மோசம் போக்கிட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அழிவு இருக்குது. சரிங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சாத்தானை 1000 வருஷம் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் கட்டி போடுறாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 20:2 அவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவனும் ஆகிய பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து. பாத்தீங்களா, இங்கேயும் வந்து பழைய பாம்புன்ட்டு சாத்தானுக்கு பேர் இருக்குதுங்க.
இது எல்லாமே வந்து எதுக்கு பழைய பாம்புன்றாங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல பாம்பாக வந்து என்ன பண்ணாரு, ஏவேல வந்து வஞ்சித்ததுனால அவங்கள வந்து பாம்புன்ற பழைய பாம்புன்ட்டு மென்ஷன் பண்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். 1000 வருஷம் அளவும் அதை கட்டி வைத்து 1000 வருஷம் கட்டி போடுறாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்றாரு. ஜனங்களை வந்து நாங்க டெம்ப்ட் பண்றதுக்கு. அந்த சோதனையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நித்தியமா தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தெரியுங்களா? சாத்தானை வந்து நாசம் பண்ணிடுறாரு. எங்க நாசம் பண்றாருனாக்கா அக்னி கடல்ல தள்ளப்படுவாங்க சாத்தான். அதுதான் வந்து அவரோட தலை நசுக்கப்படுறது அடையாளம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 20 verse 10. அவர்களை வஞ்சித்த பிசாசானவன் மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அங்கே அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அக்கினி கடல்ல சாத்தான் வந்து தள்ளப்படுறாரு. சரி, இதுதான் வந்து அந்த லிங்க் ஆதியாகமுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் இருக்கின்ற லிங்க். ஆதியாகமத்துல சாத்தான் எப்படி ஏவாள வஞ்சித்தாங்க அப்படின்றத பார்த்தோம். சாத்தானோட முடிவை அங்க சொன்னாரு. அதை வந்து வெளிப்படுத்தல நிறைவேற்றி காட்டுறாங்க. சரிங்களா? 4வது லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆதியாகமத்துல உலகத்திலே பாவம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? பாவம் வந்து உலகத்துல வந்து எப்படி நம்மளுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்றத பாக்குறோம் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு பிரியமானதும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கத்தக்கதுமான விருட்சமாய் இருக்கிறதை கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். 2 பேரும் ஏகமா என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டாருங்க 2 பேருமே சேர்ந்து. இங்கத்துல இருந்தா பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுச்சுங்க. மனித குலம் என்ன ஆச்சுன்னா வீழ்ச்சி அடைந்தது. ஸோ ஹியூமனிட்டியோட ஃபால் இங்க தான். ஓகேங்களா? அதே 3ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்க வேண்டாம். அங்க தேவன் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சாபம் 3 பேருக்கு சாபம் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தரா வந்து சொல்லிட்டு வர்றாருங்க. சாத்தானுக்கு, அப்புறம் ஸ்திரீக்கு, அப்புறம் புருஷனுக்கு, 3 பேருக்குமே இல்லைங்களா? அப்புறம் இவங்க நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டதா ஆகி போச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆதி ஆகமத்துல பாக்குறோம். அந்த ஆதி ஆகமத்துல வந்து சாபமும் இல்லைங்களா, மரணம், அப்போ பாவம் எப்படி உலகத்துல வந்துச்சுன்னு பாக்குறோம். ஆனா வெளிப்படுத்தல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா உலகத்துக்கு எப்படி ரட்சிப்பு வரப்போகுது அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இது வந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ல, ரோமன் சாப்டர் 5:19ல இங்க வந்து அதை பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இதோட நிறைவேற்றுதல் வந்து கம்ப்ளீட்டா வெளிப்படுத்தல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரோமன் சாப்டர் 5:19. ஏனெனில் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பல பேர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே பல பேர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரே ஒருத்தரோட கீழ்ப்படியினால அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. இப்போ ஆதாம் மூலியமா எப்படி எல்லாருக்கும் மரணம் வந்துச்சோ, இயேசு கிறிஸ்து மூலியமாக எல்லாருக்கும் நாங்க ஜீவன். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். இதுதான் வந்து ரான்சம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். மீட்கும் பொருளாக இயேசு வந்தாங்க இல்லைங்களா? எப்படி வந்து ஆதாம் மூலியமா மரணம் வருதோ, இயேசு கிறிஸ்து மூலியமாக எல்லாருக்கும் உயிர் தழுதல் இது தேவன் பண்ணி காமிச்சாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22. இங்க வரையும் வாக்கு தத்தமா தான் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் எங்க நிறைவேறுதுனாக்கா வெளிப்படுத்தல தான். சரிங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22. மரணமானது மனுஷனாலே வந்தது போல மரித்தோரின் உயிர் தெழுதலும் மனுஷனாலே உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்? 2 ஆதாம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க, லாஸ்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து ஜெனசிஸ்ல வராங்க இல்லைங்களா? அதே போல இயேசு கிறிஸ்து த லாஸ்ட் ஆடம். ஏன் வந்து ஆடம் அப்படின்ற பேர் இருக்குதுன்னா, இந்த ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாவாக வந்து என்ன பண்றாரு? அவருக்கு வந்து மீட்பு கொடுத்து அவரு மூலியமா உலகத்தையே நாங்க ரட்சிக்கிறாருங்க. ஏன்னா ஆதாம் மூலியமா தான் எல்லாரும் பாவியா வந்து இல்லைங்களா? ஸோ அங்க ரூட்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு அவர். ஸோ அதனாலதான் ரான்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15:45. ஏன் இயேசு கிறிஸ்துக்கு கடைசி ஆதாம், 2ஆம் ஆதாம் என்ற பேர் இருக்குதுன்றதா பார்க்கலாம். பிந்தின ஆதாம். 1 கொரிந்தியர் 15:14. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவமுள்ள ஆத்மாவானான் என்றும் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்றும் எழுதியிருக்கு. பாத்தீங்களா? முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம்னால எல்லாருக்கும் மரணம்,
பிந்தின ஆதாம்னால எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இல்லைங்களா? சோ இது எங்க நிறைவேறுதுன்னா வெளிப்படுத்தல்ல நிறைவேறுதுங்க இந்த வாக்குத்தத்தம். இயேசு இரண்டாவது வருகை வந்துட்ட பிறகு கம்ப்ளீட்டா உலகத்துக்கே நாங்க ரிசரக்ஷன் உண்டு. ஓகே, அது வந்து ரெவலேஷன் சாப்டர் 21:4, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. பாத்தீங்களா என்ன ஒரு ஆசீர்வாதம். என்னங்க ஒண்ணுமே இல்ல, மரணமே இல்லாத பண்ணிடுவாருங்க இயேசு வந்துட்ட பிறகு. சோ அது வந்து நிறைவேற்றுறார். இதுதான் வந்து வெளிப்படுத்தலுக்கும் ஆதியாகமத்துக்கும் இருக்கின்ற அந்த லிங்க். 5வது லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சோ ஆதியாகமத்துல ஒரு தோட்டத்தை தேவன் வந்து உருவாக்குறார். அந்த தோட்டத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேன் தோட்டம் இல்லைங்களா? அதே போல வந்து ஒரு தோட்டத்தை வெளிப்படுத்தலையும் பாக்குறாங்க. அது என்னங்க கம்ப்ளீட் தேவனுடைய ராஜ்யமே தேவனுடைய ஏதேன் தோட்டம் போலதான் ஆயிடப்போகுது இல்லைங்களா? அது வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-10, ஜெனசிஸ் சாப்டர் 2, 8-10. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு பிரியமானதும் புசிப்புக்கு நலமானதுமான சகலவித விருட்சங்களையும் பூமியில் இருந்து முளைப்பிக்க செய்தார். தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் முளைப்பிக்க செய்தார். ஏதேனில் இருந்து தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சல் ஒரு நதி புறப்பட்டு வந்தது. என்னங்க ஒரு நதி வருது இல்லைங்களா? இதே போல வெளிப்படுத்தலையும் ஒரு நதி வருதுங்க. இப்ப தோட்டத்துல இருந்து ஒரு நதி வருது. அந்த நதி எவ்வளவா பிரிஞ்சிச்சு தெரியுங்களா? 4ஆ வந்து பிரியுது. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல ரெவலேஷன்லயும் ஒரு ரிவர் அங்க தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து வருதுங்க அந்த ரிவர். சரிங்களா? இதுவும் வந்து ஏதேன் தோட்டம் இல்லைங்களா? தேவனுடைய ராஜமும் ஏதேன் தோட்டம் போலதான் ஆயிடும். அதனாலதான் பாக்குறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் என்னன்னாக்கா அந்த ரிவர். ஓகேங்களா? இத பத்தி இசைக்கேலுக்கு கூட தீர்க்க தரிசனமா தேவன் காமிச்சாருங்க. அங்க என்னன்னாக்கா தேவனுடைய ஆலயத்தை காட்டுறாருங்க, டெம்பிள். அந்த டெம்பிள்ல இருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருது. சரிங்களா? அது வந்து இசைக்கேல் 47ஆம் அதிகாரம் 1வது வசனம். இசைக்கேல் சாப்டர் 47:1. பின்பு அவன் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திருப்பி கொண்டு வந்தான். இதோ ஆலயத்து வாசற்படிக்கு கீழ்ப்புறத்தில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பாத்தீங்களா? ஒரு தண்ணீர் என்ன ஆகுதுங்க, கிழக்கு நோக்கி ஓடி போதுங்க. சோ இதேதான் நம்ம பாக்குறோம். அங்க ஏதேன் தோட்டம் வந்து ஏதேன் தோட்டத்துல ஒரு தோட்டம் என்ன பண்றாருன்னா கிழக்குல தான் வைக்கிறாரு சரிங்களா? ஈஸ்ட் சைடு. இங்க வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்தா ரிவர் பாஞ்சு வருதுங்க. எவ்வளவு லிங்க் இருக்கு பாருங்க. இத சங்கீதத்துல கூட சொல்றாருங்க அடையாளமா. ஒரு நதியை வந்து நான் என்ன பண்ணுவேன், புறப்பட செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நதியை பத்தி அங்கேயும் பேசுறாரு தீர்க்க தரிசனமாக. சங்கீதம் 46:4, சாம் சாப்டர் 46:4. ஒரு நதியுண்டு, அதின் நீரோடைகள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தையும் மகிழ்ச்சியாக்கும். பாத்தீங்களா? ஒரு நதி உண்டு, அந்த நதினாங்க நீரோடைகள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தையும் மகிழ்ச்சியாக்கும். இது சொன்ன மாதிரியே வெளிப்படுத்தல ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த நதியை பத்தி இயேசு கிறிஸ்து கூட பேசுறாருங்க இல்லைங்களா? நான் கொடுக்குற தண்ணீரை நீங்க வந்து இது பண்றீங்கன்னா உங்களுக்கு தாகமே வராதுன்றாருங்க. அவர் பேசின தண்ணி எது தெரியுங்களா? ஆக்சுவலா அவர் சொல்லின ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி தான் சொல்றாருங்க. தண்ணியை பத்தி பேசல, ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து தண்ணிக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. அது வந்து யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39, ஜான் சாப்டர் 7:37-39. பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து குடிக்க கடவன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவனுடைய வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இததான் வந்து அந்த ஸ்திரீ கிட்ட கூட சொன்னாருங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. என்ன சமாரியா ஸ்திரீங்களா கானானிய ஸ்திரீங்களா? நான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல வருது இல்லைங்களா? அந்த ஸ்திரீ கிட்ட வந்து பேசுறாங்க. சமாரிய ஸ்திரீ தாங்க. அங்க வந்து நான் கொடுக்குற அந்த தண்ணீரை பத்தி சொல்றாரு. இங்கேயும் அதே தண்ணீரை பத்தி தான் பேசிட்டு வராரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையவிருக்கிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாத்தீங்களா? எதை பத்தி சொன்னாருங்க? தண்ணி பத்தி இல்லைங்க. அது அந்த தண்ணீர்ன்றது நத்திங் பட் ஹோலி ஸ்பிரிட். தேவன் ஒரு தடவை ஹோலி ஸ்பிரிட் குடிச்சிட்டா
நம்மளுக்கு தாகம் வராது. அது வந்து என்னங்க இதாயிடும்ன்றது அடையாளம் அது. ஓகேங்களா? ஏன்னா தண்ணி நம்ம குடிச்சா திருப்பி தாகம் வந்தே வருங்க கொஞ்ச நேரத்துல. சோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாத்தீங்களா? இன்னும் அருளப்படவில்லை. ஆனா அவர் பேசுனது எந்த தண்ணி பாத்தீங்களா? ஹோலி ஸ்பிரிட்ன்ற தண்ணி பத்தி. சரிங்களா? இங்க ஒரு தண்ணி வருதுங்க வெளிப்படுத்தல. தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு ஓடி வருதுங்க. ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர்னு அதுக்கு பேர் இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 22 1 and 2ல பின்பு அவன் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தில் இருந்தும் புறப்படுகிறதும் வடிகத்தை போல தெளிவுள்ளதுமான ஜீவ தண்ணீரின் சுத்தமான நதியை எனக்கு காண்பித்தான். அந்த நகரத்து வீதியின் நடுவிலும் நதியின் இக்கரையிலும் அக்கரையிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கிறதும் மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கிறதுமான ஜீவ விருட்சம் இருந்தது. சிஸ்டர் என்ன பாக்குறோம்? அந்த ஜீவ தண்ணீர் வருதுங்க சிங்காசனத்துல இருந்து. யாருடைய சிங்காசனம்னா தேவனுடைய சிங்காசனம், ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம், ரெண்டுல இருந்தே வருது. சரிங்களா? சோ இதுதான் வந்து 5வது கனெக்ஷன் ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்துகள் இருக்கிற. சரிங்களா? 6வது கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமத்துல சாபம் இந்த உலகத்துல எப்படி வந்தது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஒரு சாபம் தான், மரணன்றதே ஒரு சாபம் தான் வச்சுங்களேன். நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாபத்துல தாக்குறோம். அந்த சாபம் எப்ப வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வெளிப்படுத்தல தான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாருங்க. இயேசு ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதோட நிறைவேற்றுதல் வெளிப்படுத்தல இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களில் போதுங்க சிஸ்டர். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவாருன்ட்டு சாத்தானுக்கு கொடுத்த சாபம். ஸ்திரீக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னோட கர்ப்ப வேதனை என்ன பண்றேன், அதிகரிக்கிறேன். நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லாவே உன்னோட ஹஸ்பண்டுக்கு என்னவா இருக்கணும், கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். அவர் வந்து உன்னை டாமினேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆண்டு கொள்வாங்கன்ற மாதிரி. அடுத்து புருஷனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வேர்வை தண்ணி சிந்துதான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். நீ அது வந்து முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும், நீ கஷ்டப்படுவ ரொம்ப அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இந்த சாபம் வந்து ரொம்ப நாளா ஜனங்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த தலைமுறைக்கு நல்லாவே தெரியும். ஆதாமுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கெல்லாம் இந்த சாபம் நம்ம மேல இருக்குதுன்றது தெரியும். அதனாலதான் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நோவாக்கு என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து நோவான் ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது நோவான் பேருக்கு அர்த்தம்னாக்கா ரெஸ்ட், இளைப்பாறுதல். இந்த சாபம் இவரோட முடிஞ்சிடும்னு நினைச்சாங்க. அவங்களோட மனசுல அப்படி ஒரு தாட் இருந்துச்சுங்க, இவருக்கு இந்த பேர் வைக்கிறதுனால சாபம் இங்க வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆனா ஸ்டாப் ஆகல இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஆதியாகமம் 5:29 பார்க்கலாம். ஜெனிசிஸ் 5:29ல சபிக்கப்பட்ட பூமியின் நிமித்தம் நம்முடைய வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று. பாத்தீங்களா? நமக்கு ஒரு தேற்றுதல் வந்து இவர் மூலியமா வரும். ஏன்னா தேவனோட சாபம் நமக்கு இருக்குது. அதனாலதான் இவருக்கு நோவான்ட்டே பேர் வைக்கிறாங்க. ஆனா இவரோட முடிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. அந்த சாபம் அதுக்கப்புறம் கண்டினியூ தான் ஆயிடுச்சுங்க. இவங்க பசங்க வந்தாங்க இல்லைங்களா, ஷெம், ஆம், ஜாபத். அதுல ஒருத்தருக்கு சாபம் வருது திருப்பி. மத்தவங்களுக்கு சாபம் இல்லைன்ட்டு இல்ல, அந்த ஆதாமுல அந்த சாபம் எல்லாருக்கும் இருக்குதுங்க இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, அந்த சாபத்தை எடுத்துட்டாரு இல்லைங்களா? கலாத்தியர் 3:13 பாக்குறோம். கலேஷியன்ஸ் சாப்டர் 3:13. நமக்காக சாபமானாராகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை மீட்டுக் கொண்டார். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்துல ஒரு சாபம் நமக்கு இருந்துச்சுங்க. நியாயப்பிரமாணத்துல ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணலன்னா கூட அது வந்து பாவம் தான். அதுக்கு உண்டான தண்டனை இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா கீழ்படியலன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சரிங்களா? கல்லடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை சாவடிச்சிருவாருங்க. அப்பா அம்மா பேச்ச கேட்கலனாலே அதுதான் தண்டனை. இப்போ அதையே நம்ம ஃபாலோ பண்ணாக்கா ஒருத்தர் கூட இருக்க முடியாது ஏரியால. எல்லா பசங்களும் கல்ல தான் அடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு தடவை இல்லைனாக்கா ஒரு தடவை அப்பா அம்மாக்கு எதிர்த்து பேசுறாங்க பசங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க சூழ்நிலை இல்லைங்களா? ஆனா இந்த இயேசு என்ன பண்ணிட்டாரு, அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அவ்வளவு ஸ்ட்ரிக்டான அந்த ரூல்ஸ்குள்ள இல்லைங்க. நம்ம அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம், கிருபையின் ஒரு பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம பாக்குறோம். இன்னும் ஏராளமான நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 600 மேல இருந்துச்சுங்க. அது ரொம்ப பெரிய பாரமா இருந்துச்சு. யாருமே அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றதுனாலதான் இயேசு வந்தாங்க இல்லைங்களா?
சோ இந்த சாபத்தை வெளிப்படுத்தல ரிமூவ் பண்றாரு. ஓகேங்களா? வெளிப்படுத்தல் 22:3, ரெவலேஷன் 22:3. சாபம் இனி இராது. தேவனுடைய சிங்காசனமும் ஆட்டுக்குட்டி யானவருடைய சிங்காசனமும் அதிலே இருக்கும். பாத்தீங்களா? சாபம் இனி இராதுன்ட்டாருங்க. அந்த சாபம் இருக்கவே இருக்காது. ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனம் அங்க இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரங்க அவங்களை வந்து சேவிப்பாங்க. இதுதான் வந்து 6வது லிங்க். சரிங்களா? லாஸ்ட் லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க அங்க ஏதேன் தோட்டத்துல? பேசினாரு இல்லைங்களா? டைரக்டா எப்படி பேசினாருன்ட்டு நமக்கு தெரியாது. கூல் ஆஃப் த டேல அவர் நடந்துட்டு வந்தாருன்னு இருக்குது, பேசினாருன்ட்டு இருக்குது. சரிங்களா? அது தேவனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா? ஏன்னா பைபிள்ல தெளிவா உபாகமம் 29:29 என்ன வருதுங்க? டியூட்டானமி 29:29 வெளிப்படப்பட்டது மட்டும் தான் நமக்கு ரகசியமானது, தேவனுக்கு மட்டும் தான் சொந்தம். இதெல்லாம் வந்து ரகசியங்க. எப்படி வந்து பேசியிருப்பாரு, சரிங்களா? அவங்களுக்கு சத்தம் எப்படி கேட்டுச்சு, இதெல்லாம் வந்து தேவனுக்குரியது. ஸோ அது அவருக்கு நம்ம விட்டுறலாம். ஆனா ஒண்ணு என்ன பாக்குறோம், தேவன் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து ஆதியாகமம் 3:8, ஜெனசிஸ் சாப்டர் 3:8. அப்பொழுது பகலின் குளிர்ச்சியிலே தோட்டத்தில் உலாவி வருகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். பாத்தீங்களா? தேவனுடைய சத்தத்தை கேக்குறாங்க அவங்க இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். மனுஷனும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். என்ன ஆயிடுச்சுங்க? பாவம் பண்ணதுனால தேவனுடைய அந்த சந்நிதிக்கு விலகி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய சந்நிதிக்குள்ள இருந்தவங்க இப்ப விலகி போறாங்க. நிர்வாணியா இருக்கிறான் அப்படின்றத உணர்றாங்க. தேவனுக்குள்ள இருக்கும் போதே அந்த நிர்வாணம் தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த வெக்கலாம் தெரியுது அவங்களுக்கு. தேவன் கிட்ட இருந்து வெளியே வந்தா இதுதான் நம்மளுடைய கதி. அதை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது நம்ம வந்து தெளிவா பாக்குறோங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு, அவங்கள வந்து வெளியே அனுப்புறாருங்க. பாவம் பண்ணதுனால அது 23, 24 வந்து வாசிக்க வேணாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாருனாக்கா, இப்போ தேவன் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட டைரக்டா பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அதே போல நான் உங்க மத்தியில வாசமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு டாபர்னக்கல், ஒரு கூடாரத்தை நீங்க பண்ணுங்கன்றாருங்க. ஆசாரிப்பின் கூடாரத்தை. அது வந்து யாத்திராகமம் 25:8, எக்ஸodus சாப்டர் 25:8. யாத்திராகமம் 25:8, எக்ஸodus 25:8 வருது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா. பாத்தீங்களா? எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம், இங்கிலீஷ்ல வந்து சாங்சுரி அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? நான் வந்து அவங்க மத்தியில உள்ளா இருப்பேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல வந்து பேசுவாருங்க அவங்க கிட்ட இல்லைங்களா? அந்த இது இருக்கும், உடன்படிக்கை பெட்டி, அது மேல மர்சி சீட்டுன்னு இருக்கும். அங்க தேவனுடைய பிரசனை வரும். கேருபின் மத்தியில வந்து தேவன் வந்து பேசுறாரு. அதனாலதான் அவருக்கு கேருபின் மத்தியில வாசமா இருக்கிறவர்ன்ட்டு பேரே வந்துச்சு. ஸோ இப்படி வந்து கொஞ்ச காலம், இது வந்து ரொம்ப வருஷம் அப்படி இல்லைங்க, கொஞ்ச காலம் மட்டும் அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது இப்ப தேவன் நமக்குள்ளேயே வாசமா இருக்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. எங்கேயுமே இல்லைங்க. தேவனுடைய வாசம் எங்க இருக்குது? நமக்குள்ள. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோங்க. 2 கொரிந்தியர் 6:16, 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நாம் தாமே. அதற்கேற்றது போல நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் நடுவே நடப்பேன். பாத்தீங்களா? அவர் நடுவே நடப்பேன். இதே மாதிரிதான் எங்க நடந்தாரு? அங்க ஏதேன் தோட்டத்துல நடந்தாருன்னுக்குது இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? உங்க மத்தியில நான் நடப்பேன்றாரு. இப்ப வெளிப்படுத்தல எப்படி வர்றாருன்னா, தேவனுடைய கூடாரம் ஜனங்க மத்தியில இருக்குதுன்னு ஆயிடணும். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனமும் தேவன் இங்க இருக்கிறாருன்றத உணர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த உணர்வு இல்லைங்க. தேவன் இல்ல, எங்கேயா இருக்கிறாருன்ற ஃபீல்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? சில பேர் தேவனை நம்புறதும் இல்லை, அது வேறங்க. நம்மளே சில சமயம் தேவன் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வந்துட்ட பிறகு தேவனுடைய வாசம் ஜனங்க மத்தியில இருக்குங்க. அது எல்லாருமே உணர்வாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருமே. இதை வந்து நம்ம வெளிப்படுத்தல் 21:3 பார்க்கலாங்க. ரெவலேஷன் 21:3. அப்பொழுது பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரோடு இருக்கிறது. பாத்தீங்களா? தேவனுடைய வாசஸ்தலம் எங்க வந்துச்சுங்க? மனுஷர் மத்தியில இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல். ஆனா இயேசு கிறிஸ்து 2வது வருகையில தேவனுடைய வாசஸ்தலம் ஜனங்க மத்தியிலே இருக்குங்க. அவர் இருக்கிறத எல்லாரும் உணர்வாங்க. எப்படி ஆதாம் ஏவாள் உணர்ந்தாங்க?
ஸ்டார்டிங்ல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நிலைமை ஆயிடுவாங்க. கண்டினியூ பண்ணுங்க sister. அவர் அவர்களோடு இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் பாத்தீங்களா, இருப்பார். அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவனா இருப்பாருன்ட்டு. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்தல கடல் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் இல்லாத பண்றாருங்க. என்ன தெரியுங்களா? சன் தேவைப்படாதுங்க இல்லைங்களா? ஏன்னா சூரியனும் தேவைப்படுறதுல நிலாவும் வேணாம். ஏன்னா தேவனே என்ன இருப்பாரு, வெளிச்சமா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு இல்லைன்றாருங்க. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணி. இன்னொரு விஷயமும் இல்லைன்றாரு. அந்த விஷயமா இல்லைன்றாரு. அது என்னன்னாக்கா டெம்பிள். சரிங்களா? ஆலயம் கிடையாது. ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாங்களோ அதுதான் ஆலயம். புதுசா ஒரு டெம்பிள் கட்டணும்ட்டு அவசியம் இல்லை இல்லைங்களா? இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு, இல்லாம பண்ணிடுறாரு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22, 23 கடைசியாக ரெவலேஷன் 21, 22, 23. அதிலே நான் ஆலயத்தை காணவில்லை. பாத்தீங்களா, ஆலயத்தை காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதே ஆலயம். பாத்தீங்களா, அவங்க தான் ஆலயம். தேவன் இல்லாத தேவன் இருக்கிற இடம் தான் ஆலயம் இல்லைங்களா? சோ கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த நகரத்தில் சூரியனாவது சந்திரனாவது பிரகாசிக்க வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டி ஆனவரே அதன் தீபம். பாத்தீங்களா, இப்போ தேவன் சூரியனை உண்டாக்குனார்னா அப்போ தேவனுடைய வெளிச்சம் எவ்வளவு பன்மடங்கு இன்டென்ஸா இருக்குங்க. சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம டைரக்டா இப்படி பார்க்க முடியறது இல்ல, கண்ணு கூசுறது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்போ தேவனுடைய மகிமை, அவருடைய வெளிச்சம் எவ்வளவு பெருசா இருக்குங்க இல்லைங்களா? அவர் இருந்தா சூரியன் தேவைப்படாது. சூரியன் ஒன்னே இல்லைங்க அவருக்கு முன்னாடி இல்லைங்களா? நட்சத்திரங்களே என்னங்க பேர் சொல்லி அடைக்கிறவரு. அப்போ சூரியன் வந்து அவருக்கு ஏமாத்திரம் இல்லைங்களா? சூரியன் நட்சத்திரங்களோட சூரியன் சின்னதுன்னு நம்ம பாக்குறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா தேவனுக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க, தூசி. ஸோ தேவன் தான் பெரியவருங்க. ஸோ தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் ஆலயம். ஸோ இதுதான் வந்து 7வது லிங்க். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கிட்ட எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.